சீரியல் நடிக்கிற ஆர்டிஸ்டுக்கு இந்த அளவுக்கு ஹியூஜ் ஃபேன்ஸ் ஃபாலோயிங். விக்கா கிரேஸ், விக்கா தாட்ஸ், விக்கா லவ், விக்கா ஆர்மி, இன்னும் சொல்ல போனா லட்சுமி பிரியா எலெக்ஷன்லயே நிக்கலாம். ஐயோ இல்ல அவன் சரியில்லப்பா, நீ அவன் கிட்டலாம் பேசாத அண்ணா, நீ மோட்டுப்பா, எனக்கு தெரியும். அந்த மேஜிக், there is something between விக்கா and காவேரி. there is something, ஒரு மேஜிக் இருக்கு லட்சுமி பிரியாக்கும் சுவாமிநாதனுக்கும். அது என்ன மேஜிக் நினைக்கிறீங்க? வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ, பவர்ட் பை சாய் சீக்ரெட்ஸ். ஸ்கின்னை கிளியராகவும் ஹேரை ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்க 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னால உருவானது சாய் சீக்ரெட்ஸ் உடைய 10,000 rupees கிஃப்ட் ஹேம்பரை இவங்க ஜெயிக்கிறாங்களான்ட்டு பார்க்கலாம். அதாவது வாழ்க்கை என்னும் ரோட்டில் நடிப்பு என்னும் ட்ரிப்பில் மகாநதி போல ஓடிட்டு இருக்கவங்க, பார்க்கறதுக்கு ஒத்த தலை, திறமை 10 தலை, மிலிட்ரிகாரன் பொண்ணு, இவங்க மேலே தான் ஊர் கண்ணு. உலக நாயகன் இப்போ எம்பி, we love you LP. ஐயோ, இதை இப்பவே ரெடி பண்ணீங்களா? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி. 5 நிமிஷம் முன்னாடி. செம்மையா ரெடி பண்ணிருக்கீங்க. எனக்காக ஒரு கவிதை. பத்தி உன் வாழ்க்கை வரலாற்றையே சொல்லிட்டேன். ஆமா, நான் பண்ண எல்லா விஷயமும் இதுக்குள்ள வந்துருச்சு. ஆமா, அதாவது மத்த இடங்கள்ல நீ இன்டர்வியூ கொடுத்தத நான் ஓப்பனிங்லயே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. நான் பேசுவேன். ஓகே, சோ வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ. சோ இட்ஸ் மை ஷோனா என்ன பண்ண போறோம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து நான் கொடுத்தே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தா, குறிப்பா இந்த விக்கா ஃபேன்ஸுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களே அப்படின்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஷோக்கு சுவாமிநாதனும் வராங்க அண்ட் லட்சுமி பிரியாவும் வராங்க அப்படின்னு சொன்னே தவிர 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வராங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அதனால நீங்க வந்து தெளிவா அதை பார்க்கணும். ஸோ இப்பவும் என் ப்ராமிஸை நான் கீப் அப் பண்றேன். as said, லட்சுமி பிரியா வந்தாச்சு, சுவாமிநாதன் சூன் வருவாரு அப்படிங்கிறத மேட்டரை சொல்லிட்டு ஷோக்குள்ள போலாமா? போலாம். ஓகே, இட்ஸ் மை ஷோ வந்து பார்த்தா கிரிக்கெட்ல 50 ஓவர்ஸ்லாம் பார்த்துருப்பல, அந்த மாதிரி இட்ஸ் மை ஷோ வந்து ஜஸ்ட் 3 ஓவர்ஸ். ஓகே, ஆனால் இன்னைக்கு எல்பி வராங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இட்ஸ் 4 ஓவர்ஸ். 4 ஓவர்ஸ். ஆமா, இதுதான் அந்த 4 ஓவர்ஸ். எஸ்டிடி தில்லுக்கு துட்டு, அது புதுசா இருக்கு, என்னன்னு தெரியுதா? ஹாட் இல்ல, பாரு கேள்வி 6 அப்படி ஒரு புது ஓவர். கன்னு ஆஸ்க்கு தப்பா சொன்னா டாஸ்க்கு. சரி, ஓகே, சோ இந்த ஓவர்ஸ் தான் நம்ம விளையாட போறோம். shall we play? எஸ், கம் ஆன். ஃபர்ஸ்ட் ஓவர் எஸ்டிடி. எஸ்டிடின்னா வரலாறு தானே. எஸ்டிடினா ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஹிஸ்ட்ரி. என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து நம்ம புரட்ட போகிறோம். ஏற்கனவே நான் புரட்டின மாதிரி நிறைய புரட்டிட்டேன். அதாவது நீங்கள் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணது, அதுக்கப்புறம் மாடலிங் பண்ணது, அதுக்கப்புறம் பன்னிக்குட்டியில் நடிச்சது, இவ்வளோ பண்ணாலும் இந்த மகாநதி அப்படிங்கிற அந்த ஒரு சீரியல்ல பிரமாதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த விக்கா ஃபேன்ஸ் தான். ஆமா, அதாவது என்ன சொல்லலாம், ஒரு சினிமா நடிகர்களுக்கு இருக்கலாம், ஒரு அரசியல்வாதிகளுக்கு இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்து நான் பார்த்துருக்கேன். பட் ஒரு சீரியல் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு ஹியூஜ் ஃபேன்ஸ் ஃபாலோயிங். விக்கா கிரேஸ், விக்கா தாட்ஸ், விக்கா லவ், விக்கா ஆர்மி, ஏப்பா எப்படி ஃபீல் பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மகாநதியில வந்து விக்கா வந்த தாண்டி மகாநதி இட் செல்ஃப் எனக்கு வந்து ரொம்பவே பெரிய ஒரு விஷயம். என் லைஃப்ல நடந்த ஒரு பெரிய அப் அப்படின்றது மகாநதி தான். விக்கா வந்து அதுக்கப்புறமா ஒரு ஐ திங்க் 7 or 8 months கழிச்சு விக்கா காட், எப்படி சொல்றது, இட் காட் ரெக்கக்னைஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ராஜெக்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. நான் மூவிஸ் பண்ணியிருந்தாலும், எத்தனை டைரக்டர்ஸ் கூட, நிறையா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் நடிச்சிருந்தாலும், இந்த ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு மக்களுக்கு நடுவில் கொடுத்த லவ் வேற எதுலையுமே எனக்கு கிடைக்கல. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு, பாலிட்டிஷியன், ஸ்போர்ட்ஸ்மேன், சினிமாவில் ரொம்ப பெரிய டைரக்டர்ஸ் அண்ட் தென் மூவி ஸ்டார்ஸ், அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற அளவுக்கான ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைக்குது அப்படின்றது நானே ஃபீல் பண்ணுறேன். அது நம்ம ஃபீல் பண்ணுறோம், வெளியே இருக்கோம், நம்மளுக்கே தெரியாதுல்ல. பட் வந்து சில நேரத்தில் அது நம்ம அவ்வளோ பெரிய ஆளாக ஆயிட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீல். ஸோ ஐ திங்க் இட் ஹாஸ் மேட் மீ ஃபீல் ஸ்பெஷல். அண்ட் இந்த கெரியர் நான் சூஸ் பண்ணது கரெக்ட் அப்படின்றது ஒவ்வொரு டேவும் என்னை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது. ஸோ குறைசி வந்து ஸ்டேஜ்ல சொன்ன மாதிரி, ஏதோ உங்க சேனல் உங்க வீடியோ போட்டா பரவாயில்ல, எந்த சேனல் எந்த வீடியோ போட்டாலும் அதுல விக்காவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா லட்சுமி பிரியா எலெக்ஷன்லயே நிக்கலாம். ஐயோ, இல்ல சுயேட்சையா நிக்கிறீங்களோ இல்லையோ, வேற ஏதாச்சும் கட்சியில ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கேட்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. நம்மளுக்கு பிடிச்சவர் இருக்காரு உள்ள, வரலாம். ஐயா, உங்க எல்பி உயிரோட வரவா வந்துருவாங்க நினைக்கிறேன். ஓகே, சோ ஆக்சுவலி as a friend I am very happy you are achieving more success அப்படி நினைக்கும் போது, before 2 years நான் பார்த்ததை விட இப்போ நிறைய க்ரோ ஆயிட்டாப்ல. I'm so happy for that. And நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அவார்டு எதுக்கு, ரிவார்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, லட்சுக்கு வந்து ரிவார்டும் இருக்குது, அவார்டும் இருக்குது. லேட்டஸ்ட்லி நம்ம அதோ எதுக்கு அந்த டிவின்னு கேட்டியே, இதுக்குதான், அதுக்காகவா? ஸோ ஸ்டார் விஜய்ல பேக் டு பேக் விஜய் அவார்ட்ஸ் வந்து 2வது அவார்ட்ஸ். அண்ட் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த பெஸ்ட் பேர் அப்படிங்கிற அவார்டு வாங்கும்போது நிறைய ஸ்டேஜஸ்ல நீங்க சொன்னதுதான், லைக் ஸ்கிரிப்ட் ரைட்டரு பிரவீன் சார் தான் அதுல முழுசா இருக்காரு. ஓகே, பட் பிரவீன் சார் ஸ்கிரிப்ட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மேஜிக்,
there is something between Vika and Kaveri. There is something ஒரு மேஜிக் இருக்கு லட்சுமி பிரியாக்கும் சுவாமிநாதனுக்கும். அது என்ன மேஜிக் நினைக்கிறீங்க? அது என்ன மேஜிக்னா மேபி ஸ்டார்டிங்ல வந்து தேர் வாஸ் மோர் இன்புட் ஃப்ரம் பிரவீன் சார். இந்த 2 கேரக்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு. ஏன்னா காவேரி வந்து ரொம்ப பாயிஷான ஒரு கேரக்டர். நான் இப்போ இருக்க மாதிரி சேம் கேரக்டர். பிஹைண்ட் தி சீன்ஸ் என்ன நடந்தது நீங்க யாரும் பார்க்கல. கண்டினியூ. ஸோ ரொமான்ஸ் அப்படின்னு வரப்போ காவேரிக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியாது. இன் மை ரியல் லைஃப் ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ராசஸ் இட். ஓகேவா? ஸோ என்னோட இன்புட்ஸ் வந்து அதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ பிரவீன் சார் வந்து ஹீ வில் ஃபில் அப் தட் ஸ்பேஸ். அது வரும். ஸோ 2 பேரும் எப்படி பிஹேவ் பண்ணணும், இவங்க இது பண்ணால் இவங்க இப்படி நடந்துக்கணும் அப்படின்றது சொல்லி தருவார். சொல்லி தந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே வி அடாப்ட் டு இட். பிகாஸ் எவ்ரி மந்த் நாங்கள் ஒரு 15 days அந்த ஒரு ஒர்க் நாங்கள் பண்ணுறோம்ல. ஸோ அந்த கேரக்டர் மோல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் காவேரி ஃபீல்ஸ். ஒரு ரொமான்டிக்காக ஒரு விஷயம் பேசுகிறப்போ எந்த இடத்துல கோச்சிப்பா, எந்த இடத்துல கோவப்படுவா, எந்த இடத்துல அவளே ஒரு டாமினேட்டிங்கான ஒரு பர்சனாக நின்று ஐ லவ் யூ அப்படின்றத வந்து அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவா அப்படின்றது புரிஞ்சிக்க ஆரம்பித்தோம். ஸோ அது ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஸ்க்ரீன். இப்போ நானே வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம பேச முடியாது, கண்ணில் கன்வே பண்ணுறது தான் ரொமான்ஸ் ஐ ஃபீல். ஸோ அந்த கண்ணில் நம்ம கன்வே பண்ணுறப்போ எதிர்க்க இருக்க பர்சன் அதை புரிஞ்சுட்டு திருப்பி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது வந்து விஜய் கரெக்டாக பண்ணுவார். ஸோ அது கரெக்டாக எங்களோட எடிட்டர், எங்கள் கேமராமேன் அந்த லைட்டிங் செட்டப்பு எல்லாத்தையும் வச்சு பண்ணுறப்போ இட் ரியலி ஃபீல்ஸ் குட். நாங்கள் பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல அப்படின்னு. சில சீன்ஸ் எல்லாம் நாங்கள் நடிச்சுட்டு அதுக்கு வெயிட் பண்ணுவோம், எப்படா வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். சார் என்ன பண்ணுவார், அதுலேருந்து ஒரு என்ன சொல்ல ப்ரோமோ மாதிரி ஒரு குட்டியாக ஸ்னிப்பெட் அப்படின்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து போட்டுருவார். எல்லாம் அப்படியே வெறியாக இருப்பாங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அண்ட் தென் எபிசோடில் வரப்போ இட் லுக்ஸ் வெரி ட்ரீமி அழகாக ஃபேரி டேல் மாதிரி இருக்கும். நாங்க நடிக்கிறப்ப அது தெரியாது, பட் அந்த ஃபீல் அந்த மியூசிக்லாம் போட்டு வாவா இருக்கும். அதுதான் மேஜிக். என்னையும் கூப்பிட்டு ஏதாச்சும் ஹீரோயின் இருந்தா கொடுங்களேன், உங்க இதுல நடிக்கணும்னு ஆசையா இருக்குது. பட் நீங்க ஒர்க் பண்ணுவோம் அவர் கூட. நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா யூல் கெட் டு நோ இட். நாங்க சொல்றத விட அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு சீன் அந்த ஷூட் வந்து இட்ஸ் a kind of experience. நினைக்கிறேன் ஒரு 7 days. ஆமா, பட் ஃபுல்லா ஒர்க் பண்ணது அந்த ஒரு கேரக்டரா நின்னு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் தட் மேஜிக். யூ கேன் லேர்ன் a lot. நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டது மகாநதியில தான். நைஸ். அண்ட் லக்ஷ்மி பிரியா ஒரு வீடியோவில் சொன்னதை நான் வந்து பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக அவங்க இல்லாத நேரத்துலையும் நான் வந்து நிற்பேன். ஐ வில் பி தேர் ஃபார். நானும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், மேபி உங்ககிட்ட கூட ஷேர் பண்ணதில்ல நினைக்கிறேன். லைக் சம்திங் எங்கேயோ வெளியில் என்னை பற்றி ஏதோ தப்பாக பேசிட்டு இருக்கும்போது யூ ஸ்டாண்ட் ஃபார் மீ அப்படின்னு நான் வேற ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக. இல்ல சி என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்க லைஃப்ல எவ்ரிபடி சேஞ்சஸ். ஓகேவா? யாருமே வந்து அப்படியே உத்தமரா எப்பவுமே கரெக்டான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. ஓகே, பீப்புள் ஹேவ் தேர் ஃபிளாஸ். சில இடத்துல நம்ம தப்பா தான் பிஹேவ் பண்ணி போறோம். நானே தப்பாவே கூட பிஹேவ் பண்ணியிருக்கலாம். சம்படி மஸ்ட் ஹவ் காட் ஹர்ட். ஓகேவா? பட் அது வந்து நான் ஒருத்தர் அப்படி பண்ணதுனால நான் இன்னொருத்தவங்கிட்டயும் நான் அப்படி பண்ணுவேன்னு அவசியம் கிடையாதுல்ல. ஸோ மேபி யூ டிட் இட், பட் இட் டசன்ட் மேட்டர் டு மீ. நீங்க எனக்கு என்னவா இருக்கீங்கன்றது தான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் ஆல்வேஸ் பீன் ரெஸ்பெக்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் மீ. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எம்ஜிஎம்ல நம்ம ஷூட் பண்ணோம்ல சங்கமம், அப்போலேருந்தே தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்டட் மீ அ லாட். என்னோட ஒர்க், உங்கள் ஒர்க், ஒரு மியூச்சுவலான ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அண்ட் தென் தேர் வாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தென் இட்ஸ் அ வெரி ஹெல்தி பாண்டிங். அப்படி நான் இருக்கிறப்போ எவனோ ஒருத்தன் யாரோ ஒருத்தி வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா நான் திருப்பி கேட்பேன், என் ஃப்ரெண்டை பற்றி நீ எதுக்கு அப்படி பேசுகிற, உனக்கு தெரியுமா? யூ டோன்ட் டாக் அபவுட் அந்த ஒரு பர்சன் பத்தி நீ பேசவே கூடாது. என் ஃப்ரெண்டுனா எதுவுமே பேசக்கூடாது. நிஜமாவே ஏதாவது தப்புனா ஐ நோ ஹவு டு டீல் வித் இட். யூ டோன்ட் டெல் மீ அவன் சரியில்லைப்பா நீ அவன் கிட்டலாம் பேசாத அப்படின்னா நீ மோட்டு போ, எனக்கு தெரியும். நீ எலெக்ஷன்ல நில்லுமா, நான் ஓட்டு போடுறேன் முதல்ல. அது வந்து நான் பண்ணுவேன். பட் அதே மாதிரி ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் தி ஆப்போசிட் பர்சன். ஓகே, அது வந்து கிடைக்காது நம்மளுக்கு. இல்ல என்கிட்ட கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல அது எனக்கு கிடைச்சா ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். சீரியஸா சூப்பர், ஒரு கிரேட் குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டாக்கிங் அபவுட் தி சீரியல்ஸ் அப்படிங்கும்போது சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ சீரியல் பார்க்குற பழக்கம் லட்சுக்கு உண்டா? ஓகே, ஸோ விச் இஸ் யுவர் ஃபேவரட் சீரியல்? சித்தி, மெட்டியோலி, அதுக்கப்புறம் கோலங்கள், அப்புறம் ஆனந்தம் எல்லாமே இல்ல அப்போ சன் டிவி தானே ஃபுல்லாவே. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் உதிரி பூக்கள். செம்மல்ல. ஐயோ, இன்னும் ஒரு பூக்கள் ஏதோ ஒரு ஒண்ணுமே, அத்திப்பூக்கள். அந்த பாப்பா வச்சு ஒருத்தவங்க பண்ணுவாங்க அவங்க. ஐயோ, அப்புறம் மேஜிக் ஈவினிங் மேஜிக் ஷோ. இல்ல குழந்தைங்களது இல்லப்பா, அதுல ஒரு குண்டு பையன், மாயாவி மாரிசன். தெரியும், 2 குண்டு பசங்க வருவாங்க. இது மூசா
அந்த பேர் தெரியல மறந்துட்டேன். அது எனக்குமே தெரியல அந்த ஷோ. நான் நிறைய பார்ப்பேன். அந்த கேரக்டர் பேர் மூசா, அது தெரியும். ஃபைன். ஸோ இதெல்லாமே உன்னுடைய ஃபேவரட் சீரியல்ஸ்ல. எனக்கும் மெட்டி ஒலினா ரொம்ப பிடிக்கும். இல்ல கிரேட், சூப்பர். ஸோ இந்த ஃபேவரட்ஸ் பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நிறைய ஃபேன்சியாக தான் கேட்க சொன்னாங்க. ஸோ எனக்கும் கேட்கணும்னு தோணுது. லெச்சுவோட ஒரு ஃபேவரட் சோகமான பாட்டு இது. நான் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கும்போது இதை கேட்டு கொஞ்சம் ஆக்டிவேட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங், உன்னை மோட்டிவேட் பண்ணுற ஒரு சாங். அண்ட் திஸ் சாங் இஸ் மேட் ஃபார் மீ, இது வந்து எனக்காகவே எழுதுன மாதிரி இருப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு சாங். 3 சாங். ஃபர்ஸ்ட் எது சொன்னீங்க? சேடான சாங். சேட் வந்து இப்போ ஹிந்தி சாங் ஒன்று இருக்கு, ஏ தில் ஹே முஷ்கில்ல ஒரு சாங், அந்த புள்ளையா சாங் வரும்ல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு வெரி அண்ட் தென் சேட்னஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். நான் எப்போவுமே சேட் ஆகிறேன்னா சும்மா அப்படியே ஃப்ளாட்டாக சேட் ஆகிட மாட்டேன். ஐ ஹேவ் ஸோ மச் ஆஃப் ஆங்கர், அதுக்கப்புறமா தான் சேட்னஸ் வரும். ஸோ ஐ ரிலேட் டு தேட். அது அதுக்கப்புறம் அனிருத்தோட கனவே கனவே சாங் இருக்குல்ல, அது கேட்டால் அழுதுருவேன் நான். சில வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப மனசில் போய் நிற்கோல, அந்த மாதிரி ஒரு சாங்கு. அப்புறம் என்ன கேட்டிங்க? உங்களை மோட்டிவேட் இது சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் தேகம் இல்லை, அது அந்த சாங் அயன்ல அந்த சாங் வரும். அது வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். லைக் நம்ம ரொம்ப லோவா உட்கார்ந்துட்டு இருக்கப்போ யூ ஹேவ் டு கெட் அவுட் ஆஃப் யுவர் பெட் அண்ட் டூ சம்திங் அப்படின்றது அந்த பாட்டுல எனக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் வேற என்ன, எனக்காகவே எழுந்த பாட்டா அந்த வராக நதிக்கரை ஓரம் அந்த காவேரி அப்படின்னு ஒண்ணு வரும், அது எனக்காகவே அந்த பாட்டு எழுத மாதிரி ஒரு ஃபீலிங். நைஸ் நைஸ் நைஸ். ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல, எல்லாமே டிஃப்ரெண்ட் சாங்ஸாக இருந்தது. சூப்பர் லட்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் டன்னு. சேவாகு மாதிரி அடிச்சதெல்லாம் 4 தான் ஃபர்ஸ்ட் ஓவரில். ஓகே, தேங்க்யூ. முதல் ஓவர் முடிச்சாச்சு. எஸ், அடுத்த ஓவர் தான் தில்லுக்கு துட்டு. இட்ஸ் மை ஷோட 2வது ஓவர். ஓகே, தில்லுக்கு துட்டு. ஸோ ஆல்ரெடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும், இருந்தாலும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன். 10 கார்டு இருக்கு. 10 கார்டில் யூ நீட் டு ஆன்சர் ஃபார் 5 கார்ட்ஸ். 5 கார்டு ஆன்சர் பண்ணா போதும். கிரீன் கார்டு எல்லாமே நார்மலான கேள்விகள். நீ நார்மலாக ஒரு இன்டர்வியூ பண்ணா என்ன கேட்பாங்களோ அந்த மாதிரி கேள்வி இருக்கும். போரிங் கேள்விஸ் தோட்டம் அந்த மாதிரி இருக்கும். ரெட் கார்டில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஏடாகுடமான கேள்விகள். ஓகே, அதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீ ஒரு கார்டு எடுக்கும்போது யூ வில் கெட் 500. 3 கார்டு எடுத்தனா ஒரு 10,000 மதிப்புள்ள ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் உனக்கு நாங்கள் வந்து கிஃப்டாக தருவோம். அதை எடுத்து நான் இப்போ ஆன்சர் பண்ணோடனே கையில் காசு தந்துடுவீங்களா? இமிடியட்டாக நாங்கள் தந்துடுவோம். உடனே உங்களுக்கு ஜிபே சவுண்ட்லாம் கேட்கும், டக்குனு பேங்க்ல கிரெடிட் ஆகிடும். ஓகே, ஒருவேளை ரெட் கார்டு எடுத்துட்டு இல்லை வேண்டாம் இதுக்கு ஆன்சர் சொல்ல வேணாம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணனா வச்சிடலாம். அதுக்கு பதில் அந்த டேர் ஏதாச்சும் பண்ணணும். ஓகே, ஓகே, எல்லாத்துக்குமே நாங்கள் ஆப்ஷன் வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ 5 கார்டில் முதல் கார்டு ரெட்டா இல்லை கிரீனா? ரெட்டு தான். எல்லாருமே மங்களகரமா இருக்கட்டும். பச்சை மங்களகரமா ரெட்ல ஆரம்பிப்போம். ஓகே, சோ நீ படிக்கிற நான் படிக்கட்டா? கொடுங்க, நானே படிக்கிறேன். எடுத்தோனே காசு அப்படி இமிடியேட்டா இருக்கும். நம்ம இந்த டாக்கிங் அபவுட் விகா ஃபேன்ஸ் பத்தி பேசும்போது அதுல நிறைய நல்ல விஷயங்களா இருந்தாலும் நிறைய ஃபேன் பேஜஸ், நிறைய இந்த ஹேட்டரும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஹேட்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹேட்டர்ஸ் கெட் அ லைஃப் ப்ளீஸ். குறிப்பா நானே ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். என்னது? லைக் லக்ஷ்மி பிரியாஸ் நெகட்டிவ் வைப். ஸோ பெட்டர் சாமி வந்து அவங்க கூட ஈவன் இந்த ஷோக்கு வர்றதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து இல்ல அவர் வராமலே இருக்கட்டும், ஏன்னா லக்ஷ்மி பிரியாஸ் நெகட்டிவ் வைப், சுவாமி தனியாவே வரட்டும் அப்படின்னும் சில பேர். பட் நான் ஒன்று சொல்லட்டா, நீங்க வந்து இஃப் அவர் இப்போ அவைலபிளா இல்ல, அவர் வந்து அங்க ஹைதராபாத்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் அவைலபிளா இருந்தானா கண்டிப்பா என் கூட வந்திருப்பாரு. ஓகேவா? அண்ட் நான் வந்து ஒரு நெகட்டிவ் வைபா இல்லையான்னு என் கூட இருக்கவங்க தான் அதை சொல்லணும். யாரோ எங்கேயோ பார்த்துட்டு நீங்க சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமே கிடையாது. இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஓகே, அண்ட் ஐ திங்க் யூ ஹவ் காட் டூ மச் டைம் இன் யுவர் லைஃப், வெட்டி டைம் இன் யுவர் லைஃப் டு டாக் அபவுட் மீ அண்ட் ஹேட் மீ. என்னை யாருன்னே தெரியாமல் நீங்கள் ஹேட் பண்ணுறீங்கன்னா அப்போது கிரேட், குட் ஃபார் யூ. ஹேட் பண்ணிகிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை தாண்டி உங்களை விட ஒரு 100 மடங்கு ஜாஸ்தியான ஆளுங்க வந்து தே லவ் மீ ஃபார் ஹூ ஐ ஆம் அண்ட் த லைஃப் ஐ எம் லீடிங். ஸோ அது எனக்கு போதும். 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு. எஸ், கண்டிப்பா. ஸ்ட்ரைட்டா அவங்க கேமரா பார்த்து பேசினா ஸ்ட்ரைட்டா மக்களுக்கு சொல்றாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஃபைன், ஓகே, ரெட் கார்டு அவ்வளவுதான். Thank you. கார்டை தூக்கி போட்டுடலாம். ஓகே லட்சு, இது வந்து என்னன்னா திஸ் ஆர் தட். ஓகே ஓகே, பட் இந்த திஸ் ஆர் தட்ல மேக்ஸிமம் உனக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் இருக்கும். ஸோ யூ நீட் டு சூஸ். சும்மா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா போறோம். ஓகே, நார்மல் பரோட்டா ஆர் கொத்து பரோட்டா? கொத்து பரோட்டா. வாலி ஆர் குஷி? ரெண்டும் வேணும். குஷி. குஷி ஃபார் தலபதி. நம்ம தலபதி அங்க தானே இருக்காரு. பன்னிக்குட்டி காவேரி ஆர் மகாநதி காவேரி? மகாநதி காவேரி. ஓகே, ஏன் கூட பண்ண ரீல்ஸ்ல சில்லுன்னு ஒரு காதல் ஆர் காதல் மன்னன்? காதல் மன்னன். ஓகே, சாரி ஆர் மாடர்ன் ட்ரெஸ்? சாரி. லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். இதுக்கு இவ்வளவு ஃபர்ஸ்டா படிக்க விடுமா? லவ் மேரேஜா? அப்படி பண்ணிக்கணும்னு ஆசை, ஆனா இன்னும் பண்ணல. இல்ல, ஆள் கிடைக்கல. ப்ளீஸ் யாராச்சும் வந்து ஒரு லவ் ரிக்வெஸ்ட். யாராச்செல்லாம் வேணாம், நம்மளுக்கு கடவுளே ஒருத்தரை பார்த்து அனுப்புவாரு, அப்ப நம்ம பார்த்து. சரி, எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும்? ஏதாச்சும் ஒரு 3 குவாலிட்டி.
being your boyfriend or husband? ஐ வாண்ட் them டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல், லாயல். ஓகே, போதும். அந்த ரெண்டாவது வார்த்தை தான் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு உலகத்துல. ஏன்னா நான் அந்த மாதிரி, ஸோ அதனால நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன், அவ்வளோதான். கிரேட். எஸ். இப்போ நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ரெட் கார்டு எடுக்கலாம். எந்த ரெட் கார்டு எடுக்கலாம் சொல்லுங்க. இந்த கார்டு, மீசை வச்ச கார்டு எடுக்கலாம். அந்த டேல் தான் பண்ண முடியும். எந்த டேல்னாலும் நீங்க பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த மணி. கன்வீனியன்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் காசு. வாட் லெசன் யூ லவ் ஃப்ரம் என்னது வாட் லெசன் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப்? ஓகே, பாஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப டீசெண்டா எழுதிட்டேனோ, என்ன பண்றது, ஃப்ரெண்டா போய்ட்டா. இது இல்ல இன்டீசெண்டா எழுதணும்னு இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, நீ என்னுடைய மத்த சொல்லலாம் பார்த்தது இல்ல. நான் பார்த்திருக்கேன், அதனால தான் எனக்குமே இது ரொம்ப நல்ல கேள்விகளா தெரியுது. ஓகே, வாட் லெசன் ஐ லேர்ன்ட் தட் எப்படி சொல்றது, நான் வந்து when I am in love I'm like அப்படியே எடுத்துக்கோங்க, எல்லாமே உனக்கு தான். when you are in love. I am that kind of a ஒரே person. டவுட், எப்போ காலேஜ் படிக்கும்போது? காலேஜ் படிக்கிறப்ப கண்டினியூ. I'm that kind of a person. நான் வந்து இந்த பவுண்டரிஸ் போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு அப்போல்லாம் நம்மளுக்கு லவ் பண்ண தெரியாது. பாசம் வச்சா மொத்தமாக வச்சிருவோம், அவ்வளோதான். அண்ட் ஐ எம் வெரி பிளைண்ட். என் எதிர்க்கவே வந்து ஏதாவது என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஐ வாண்டட்லி அவாய்ட் இட். ஓகேவா, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படிதான் இருப்பேன். ஓகேவா, ஸோ அதனால நிறைய விஷயம் நம்ம அப்படி இருக்கப்போ நம்மளை தப்பாக ட்ரீட் பண்ணுறப்போ ஐ டென்ட் கெட் டு நோ இட். எனக்கு அது புரியல, அது புரிஞ்சிக்க ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ இப்போ ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தி அதர் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கப்போ, ஏன்னா அவங்களும் வந்து நம்ம ஏஜில் தான் இருக்காங்க. ஓகேவா, நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அவங்களுக்கும் அதுதான் இருக்கும். அவங்க கிட்ட நம்மளோட ஜாஸ்தியாக அவங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னா தட் இஸ் ராங். ஸோ அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் என்கிட்ட கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், Yes. ஸோ அந்த விஷயம் தான் கற்றுருவேன். எத்தனை வருஷம் லவ் இருந்தது? ஐ திங்க் 3 years. 3 years லவ். அண்ட் அதுக்கப்புறம் எதுவும் யாரையும் நீங்கள் லவ் பண்ணல? இல்லை, அதுக்கப்புறம் எதுவும் தோணல, மைண்டில் கூட வரல. ஓ, ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அடுத்த கார்டு. ஓகே, ஐ திங்க் 3 கார்ட்ஸ் எடுத்தாச்சு இல்லை? ஸோ Yes. 2 ரெட், ஒரு க்ரீன், இன்னும் 2 தான் எடுக்கணும். கமான். ஓகே, க்ரீனே எடுப்போம். க்ரீன்னா நான் எடுப்பேன், ரெட்டுனா நீ எடுக்கணும், அதான் சரி, ரூல்ஸ். ஓகே, சொல்லுங்க. ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது ஏதாச்சும் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, மூவியில் ஒரு கேரக்டர், அதை பார்க்கும்போது இது நமக்கு சூட் ஆகுமே இந்த ரோல் அப்படின்னு நீ ஃபீல் பண்ண ஒரு மூவி கேரக்டர். எனக்கு சூட் ஆகும்னு தாண்டி எனக்கு சில கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. சில ரோல்ஸ் பார்க்குறப்போ, ஐயோ அந்த பேர் ஜெய்பீமில் வந்து மணிகண்டன் அவங்களோட ஒய்ஃபாக பண்ணாங்களே, அந்த கேரக்டர் பண்ணால் ஐ ஃபெல்ட் தட் ஐ கேன் டூ இட். அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது கிடச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் படம் பார்க்கும்போது ஃபுல்லாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன். ஹவு வில் ஐ கேரி மை செல்ஃப், அவ்வளோ பெரிய வயிறு, பாப்பா, ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்க, அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம ட்ரை பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆசை அது இருந்துச்சு. ஓகே, மேபி பார்ட் 2 எடுக்கிறதா இருந்தால் ப்ளீஸ் அந்த கேரக்டர் கான்டாக்ட் பண்ணுங்க. சூர்யா சார் கான்டாக்ட் எனக்கு ஒரு குட்டி ரோல் வரமா கொடுத்தா கூட நான் பண்ணிட்டு போயிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளீஸ் நைஸ். ஆக்சுவலாக ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. நான் வந்து ஒரு அருந்ததி, சந்திரமுகில ஜோதிகா கேரக்டர் அந்த மாதிரிலாம் நினைச்சேன். சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு அந்த பெர்ஃபார்ம் பண்ற அந்த மாதிரி பொம்மி கேரக்டர் வந்துச்சுல்ல சூரரை போட்டு, அந்த மாதிரி எல்லாம் லைக் கேரக்டர்ஸ் which are strong, mentally strong, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணும். இட்ஸ் நாட் அபவுட் அப்பியரன்ஸ். ஏன்னா சினிமா வந்து ஐ திங்க் இட் ஹாஸ் ஓவர் ரேட்டட் லுக்ஸ். ஓகேவா, இவங்கன்னா இப்படிதான் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும், இந்த ஃபேஸ்ல தான் இருக்கணும், அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க அந்த வார்த்தை இல்ல, ஐயோ எனக்கு அந்த வார்த்தை வரல. அந்த ஒரு அமைப்பு, சட்டமைப்பு, அதை உடைக்கணும் அப்படிங்கிற புரியுது எனக்கு மேட்டர். ஆனா எனக்கு வார்த்தை வரல. இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு, வரல. சத்தியமா ஏதோ தமிழ்ல வச்சு யோசிச்சிருப்பேன். அந்த ஒரு புரோட்டோடைப், இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து போட்டு இப்படி வச்சதுனால நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரப்போ நிறைய பேர் யூ டோன்ட் ஃபிட் இன் டு திஸ், இந்த கேரக்டர்ஸ் உங்களுக்குன்னு வராது, நீ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு ஒரு ப்ரோட்டோடைப் உள்ள ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ ஐ வாஸ் நாட் ஃபிட்டிங் எனிவேர். என்னால் அது பண்ண முடியுமான்னு நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் நாட் அபவுட் லுக்ஸ், இட்ஸ் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ். ஈவன் எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. உங்க சேனல்லே ஒரு ஹீரோ கேரக்டர் ஆட்டோக்காரனை என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் மை கலர். அந்த ஏன் ஆட்டோக்காரன் வெள்ளையா இருக்கக்கூடாதா? வெள்ளையா இருக்கிறது நம்ம டோன் டவுன் கூட பண்ணிக்கலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? பண்ணிக்கலாம். நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, அந்த கேரக்டரை எப்படி உள்வாங்கி நீங்க வந்து அதை எவ்வளவு நேச்சுரலா நடிக்கிறீங்கன்றது தானே முக்கியம்.
ஸோ அப்படி பார்க்குறப்போ என்னை மகாநதிக்கே சார் செலக்ட் பண்ணது நிறைய இடத்துல சாரே சொல்லியிருக்காரு, நீ ஆடிஷன் வரப்போ நீ நடந்து வந்த விதம் இருக்குது பார்த்தியா, அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நீ காவேரி கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா அது எல்லா பொண்ணுங்ககிட்டயும் வராது, பெண்ணாக இருப்பாங்க ஆனால் ஆம்பளையாக நடந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சில பல விஷயங்கள் வந்து நம்ம அவங்களால பண்ண முடியுமா, அவங்க திறமைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு லுக்ஸை நம்ம செகண்டரியாக பார்த்தோன்னா ஐ திங்க் வீல் கெட் மோர் கிரேட் ஆர்டிஸ்ட். ஏன்னா நான் இங்கே இருக்கேன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன், பட் என்னை விட செம்ம டேலண்டடான பீப்புளெலாம் வெளியே நிறைய பேர் இருக்காங்க. தே ஆர் ட்ரைங் தேர் பெஸ்ட் டு கெட் இன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணும். நைஸ், கிரேட், அமையும்ட்டு நானும் நம்புகிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம எடுத்தது க்ரீன் கார்டில் ஆக்சுவலாக இன்னும் ஒரு ரெட் கார்டு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் ஹேம்பர். வாங்க எடுத்துடலாம். என்ன ரெட் கார்டு பாருங்கள். கடவுளே, தேங்க்யூ தேங்க்யூ. தமிழ் டெலிவிஷன் செலிபிரிட்டி நீங்கள் சைட் அடிக்கிற ஒரு 2 பேர். டிடி. ஹலோ, இட்ஸ் அ மேல் செலிபிரிட்டி நான் கேட்குறது. அப்படி நீங்கள் எழுதலையாடா? யாரா நீங்கள் எழுதலன்றப்போ நீங்கள் இப்படி ஆன் ஸ்பாட்டில் வந்துட்டுலாம் இப்படி சொல்லவே கூடாது. எனக்கு டிடி ரொம்ப பிடிக்கும். ஒன்னாச்சு மேல் சொல்லுமா. அசார் இருக்காரே. ஐயோ, நான் அதுக்காக நான் சிறுங்கலை, உண்மையாகவே தொண்டை சரியில்லை, அதுக்காக தான் பண்ணேன். அமேசிங் அமேசிங் அமேசிங். ஸோ நீங்கள் சைட் அடிக்கிற செலிபிரிட்டிஸில் டிடியும் அப்புறம் நானும். இல்லை, ஐ லவ் த வே யூ ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ. எனக்கு அது உங்ககிட்ட ரொம்பவே பிடிக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நம்ம எம்ஜிஎம்ல கூட நீங்கள் வந்து ஷூட் பண்ணுறப்போ நீங்கள் அப்படியே இப்படி ஷவரில் குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க வெயிலில். ஸோ அந்த வெயில்லையும் வந்துட்டு அந்த ஷாட்டுக்காக யூ ஸ்டுட் தேர். அது ஃபுல்லாக நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸோட எங்கள் எல்லாரையும் ஜோஷில் வச்சு அப்படியே சூப்பராக பண்ணீங்க. ஐ லவ் யுவர் கான்ஃபிடென்ஸ். ஒவ்வொரு தரையும் நான் அதை பார்த்து நான் அதை இன்ஸ்பயர் ஆவேன். ஸோ அது இந்த மாதிரி பேசும்போது எனக்கு கண் கலங்கும் தான், அதனால தான் கண்ணாடி போட்டிருக்காரு. யா, ஓகே, நைஸ். செகண்ட் ஓவர் ஆல்சோ டன்னு. 3 ரெட் கார்டு எடுத்ததுனால நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 10,000 மதிப்புள்ள அந்த கிஃப்ட் ஹேம்பரை இப்போவே உங்களுக்கு நாங்கள் தர போகிறோம். திஸ் இஸ் a product from சாய் சீக்ரெட்ஸ். போட்டால் ஸ்கின்னும் ஹேரும் அப்படி ஆகிடும். பல விஷயங்கள் உள்ள இருக்குது. எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு பாருங்க. தேங்க்யூ. ஓ, என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. அவ்வளோ சமாச்சாரம் உள்ள இருக்குது. வாசனை வருது இப்போவே. சூப்பராக இருக்கும். உண்மையாக நீங்கள் கேட்பீங்க. பாரு கேள்வி 6. ஓகே, ஸோ தட் இஸ் இஸ் செக்மெண்ட். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது மேடம் இங்கே வரீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய டேட் வித் அசார் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ரசிகர்களாகிய நீங்கள் நம்ம லெக்சு எல்பி கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்குறதா இருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னு நான் போட்டிருந்தேன். போட்ட கொஞ்ச நேரத்திலே பல ஆயிரக்கணக்கான ரெஸ்பான்ஸு. ஆமாம், கேள்விகள் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நல்ல வேலை அது வந்து நான் என்னுடைய ஆங்கர் அசார் பேஜ்லேருந்து நான் போட்டுதான் லட்சக்கணக்கில் வந்திருக்கும் போல். சரி, நான் எனக்கு என்னென்னா எல்லாருமே ரொம்ப ட்ரூவான ஒரு ஃபேன்ஸ், ஹானஸ்டான ஃபேன்ஸ். ஸோ அவங்களுடைய கேள்விகள் வந்து உங்ககிட்ட வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஃப்ரம் ஹார்ட். ஸோ அதனால் இந்த ஒரு டாஸ்க்கு. ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷல் ஓவர். வழக்கமாக 3 ஓவர் தான், லெக்சுக்கு மட்டும் 4வது ஓவர். ஸோ இதில் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் உன்னுடைய ஃபேன்ஸ் கேட்ட கேள்விகள். அதில் வந்து ஓரளவுக்கு ஓகே இதெல்லாம் பெஸ்ட், இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நான் சூஸ் பண்ண அந்த 6 கேள்விகள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ அந்த வகையில் பேரும் படிச்சிடலாம், சந்தோஷப்படுவாங்க. ஐ திங்க் இந்த கேள்வி கேட்டது ஸ்வேதா ரவி 725. அவங்க ஃபேவரட் எல்லாம் கேட்கணும். லைக் ஆக்டர், ஆக்ட்ரஸ், மூவி, சாங், பர்சன், ஃபுட். ஆக்டர் விஜய் நம்ம தளபதி. ஆக்ட்ரஸ் சிம்ரன் மேம் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜோதிகா மேம் பிடிக்கும். இப்போது ரீசெண்டாக எனக்கு சாய் பல்லவி, ஐ லவ் ஹர் ஆக்டிங். ஓகே, ஒன்று தான் சொல்லணும், நான் பாட்டு நிறைய சொல்கிறேன். ஃபேவரட் மூவி லைக் அதிக டைம் பார்த்த ஒரு படம் அப்படின்னு குஷி, வாலி. குஷி வாலியை தவிர அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிவாஜி தலைவர் படம். இப்போதான் நம்ம ஏரியாக்கே வர நீ. சிவாஜி, அதுக்கப்புறம் சந்திரமுகி, அதுக்கப்புறம் வசூல் ராஜா, இந்த மாதிரி மூவிஸ். எல்லா ஆங்கிலையும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்புறம் சாங் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிறதெல்லாம் வேற. எனக்கு அந்த நிலாவேவா அந்த சாங், அதுக்கப்புறம் கண்மணி அன்போடு அந்த டைம் ஆஃப் சாங். அதுக்கப்புறம் வந்து ஐயோ கண்மணி அவர் செம்மையா பண்ணுவாரு. கமல்ஹாசன் சார், இதை நீங்க பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கால் பண்ணி பேசுங்க. he imitates you like wow. யாரு? கமல் சார் அந்த கண்மணி. ஆமா ஆமா, அதுக்கு என்னதான் பாராட்டுறீங்க? சாரி, ஒரு 1/2 hour ஆச்சு நான் தூங்க ஆரம்பிச்சிரும். சோல அப்ப நான் பேசுறப்போ நீங்க கேக்குது. யா. சோ அதுக்கப்புறம் விஜய் சாரோட ஒரு சாங் இருக்கும். நிலவு பார்த்து ஒரு நாள் அது அந்த மாதிரி அது இப்படி பண்ணுவாங்க. அது அப்புறம் பர்சன் வந்து ஃபேவரட் பர்சன் அம்மா.
அவங்க கூட நான் சண்டை போடலாம், லவ் பண்ணலாம், ம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஐ கேன் ஷேர் எனிதிங் வித் ஹர் அண்ட் தட்ஸ் வை ஐ லவ் ஹர். ஃபுட் பிரியாணி எனி டைம். பிரியாணியை விட எங்க அம்மா வந்து சமைச்சு கொடுத்தா அது வெஜ்ஜா இருந்தா கூட நான் வந்து ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவேன். தயிர் சாதம்னா கூட எங்க அம்மா செஞ்சா சூப்பரா இருக்கும். கர்ட் ரைஸ் கூடவா? ஆமா, அப்படி அதுல என்ன? பால் பட்டர்லாம் போட்டு ஓகே. பட்டர் போட்டோடனே இந்த கோவில்ல பிரசாதம் ஆமா, கொடுப்பாங்களா ஆமா, அந்த ஆமா. மாதிரி மாறிடும். அப்படியே சூப்பரா இருக்கும். இந்த போமோகிரானேட் போமோகிரானேட் போடுவாங்க. ஓகே. செம்மையா இருக்கும். நான் ஒரு நாள் ப்ளீஸ் Yeah. ப்ளீஸ், ஈவன் ஐ லைக் கர்ட் ரைஸ். அப்படியா இப்போலாம் ரொம்ப கர்ட் ரைஸ் சாப்பிட்றேன். வெஜிடேரியனா மாறிட்டேன். அது பண்ண வேண்டாம். ஆ, அது அப்பப்போ. வேண்டாம். எங்க அம்மா நான்வெஜ்ஜும் சூப்பரா செய்வாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஐ லவ் ஹர் குக்கிங் டு தட் லெவல். வெஜ்ஜா இருந்தா கூட ஐ லவ் இட். ஓகே, கிரேட். ஷி வில் பி வெரி ஹாப்பி நினைக்கிறேன். ஸ்வேதா ரவி, தேங்க்யூ. தேங்க்யூ, அமேசிங். அண்ட் அடுத்த கேள்வி நாங்கள் படிச்சிருங்க நீங்களே. சௌந்தர்யா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சௌந்தர்யா ஆமாம். ask how she takes care of her brother in childhood to now. My brother is 10 years younger to me. நான் 5th standard படிக்கிறப்போ தான் எனக்கு எங்கள் வீட்டுக்கு தம்பி பாப்பா வந்தான். ஸோ அவன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டாயாக தெரிஞ்சான். அதுக்கப்புறமா வந்து எனக்கே ஒரு மாதிரி பேபி, அவன் எனக்கு பாப்பா மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தோம். அம்மாவுக்கு வந்து என் தம்பி லேட் ப்ரெக்னென்சி. ஸோ ஷீ வாஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ அந்த ஃபுல்லாக பாப்பாவை காலைல எழுப்பி குளிப்பாட்டி அதுக்கு எல்லாமே பண்ணுவேன் நான். 10 years பொண்ணுக்கு என்ன தெரியும், பட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ எம் அ மதர் அப்படின்ற மாதிரி நான் அப்படி பார்த்துப்பேன். 10 வயசுலேயே பாப்பா நைட்டு தூங்க வைக்கிறது, எடுத்துகிட்டு போய் தொட்டில போடுறது எல்லாமே நான் பண்ணுவேன். அவன் எனக்கு குழந்தை அந்த மாதிரி அப்போ இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீ க்ரூ அப், நானும் வளர்ந்தேன். இப்போ எல்லாமே ஹீ ஹாஸ் ஃபினிஷ்ட். இப்போ பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கான் அவன். ஓகே. இப்போ வி ஆர் நாட் தேட் அந்த மதர்லி ஃபீலிங்லாம் இல்லை, ஏப்பா அப்படின்னு தான் இருக்கும். அந்த ப்ரோ அந்த ஒரு ஃபீலில் வந்துருச்சு. இப்போ அவன் என்கிட்ட பேசினானா நான் இங்கே போகணும் ப்ரீ காஸ்தா அப்படின்னு வரும். வேணாண்டா அப்படின்னா கொடு அப்படின்வா. ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்ற ஐடியாஸ் அந்த மாதிரி கொஞ்சம் க்ரோன் அப்ஸ் மாதிரி நாங்கள் இப்போ பேசுகிறோம். ஐ திங்க் ஒரு மெசேஜ் கூட நான் வந்து பார்த்துருந்தேன். அதாவது ஒரு ஃபேன் சொல்லியிருந்தாங்க, பேர் எனக்கு தெரியல, உங்களுடைய பிஹேவியர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல மதராக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுது, இதை கன்வே பண்ணிடுங்க அப்படின்னாங்க. கன்வே பண்ணிட்டேன், பட் யார் சொன்னாங்க தெரியல. அது நடக்கிறப்போ நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆமாம், இது நான் கேட்டே ஆகணும். இந்த மலையாள படம் இதை பற்றி ரொம்ப கேள்வி கேட்குறாங்களே, மலையாளத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? படிச்சிருங்க. Pearly 7 இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. யா. Any Malayalam project upcoming? Few words about Chandrakantam. Malayalam project upcoming இப்போதைக்கு இல்லை, சாரி. சந்திரகாந்தம் வந்து நான் பண்ண சீரியல் மலையாளம்ல. அப்படியா? யா, ஐ டிட் இட் ஃபார் லைக் ஒரு 5 months ஆஃப் ஷூட் அண்ட் 3 months ஆஃப் டெலிகாஸ்ட் போச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கேரளா மலையாளம் அப்படின்னாலே ஒரு ஜாலி, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஜானர். நான் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் இந்த மலையாளம், ஆந்திர பிரதேஷ் அந்த சைட்லாம் நான் போனது கிடையாது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்காகவே அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு. இட் டிடன்ட் ஒர்க் அவுட் பிகாஸ் அங்கே இருக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்கெட்யூல், இங்கே நான் 15 days ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே ஒரு 15 days, 30 days ஆஃப் ஒர்க் என்னோட பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ இவர் சுவாமிநாதன் பண்றாருல்ல 30 days, ஹீஸ் யூஸ் டு இட். அவர் எப்படி பண்றாருன்னே தெரியாது. நான் நிறைய தடவை கேட்பேன், எப்படி நீங்க 30 days ஒர்க் பண்றீங்கன்னா, நான் பண்ணிட்டே இருக்கேன்ல அதனால எனக்கு அது பெருசா தெரியல அப்படின்னு. என்னால் அது அடாப்ட் பண்ணிக்க முடியல. என்னோட ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணல. அங்கே நான் சந்திரகாந்தம்னு பண்ண சீரியல் 3 months ஆஃப் டெலிகாஸ்ட்ல நம்மளுக்கு ஃபேன்ஸ் உருவாகுவாங்களா? பட் எனக்கு அங்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. யூ நோ மலையாளம்? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அங்கே ப்ராம்ப்ட் இருக்கும் அண்ட் தென் டப்பிங் இருக்கும், பட் ஐ கேன் மேனேஜ் டு சம் லெவல். அங்கேருந்து வந்த லவ், அங்கே நான் முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன், சம்படி ரீப்ளேஸ்ட் மீ தேர். பட் அங்கே இருக்க ஃபேன்ஸ் வந்து நான் அங்கேருந்து வந்துட்டேன்றதுக்காக அங்கேருந்து மகாநதி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது எவ்வளோ ஸ்வீட்டான விஷயம் இல்லை, லாங்குவேஜே தெரியாது அவங்களுக்கு. பட் தே ஸ்டார்டட் சம் அதர் ஷோ, வாட்சிங் சம் அதர் ஷோ பிகாஸ் ஆஃப் மீ. ஓகே. அது ரொம்ப ஸ்வீட். இப்போ இவங்க கூட வந்து ஐ ஃபீல் தட் யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் சந்திரகாந்தம். ஐ கெஸ். சந்திரகாந்தம் என்னன்னு தெரியல, பரவாயில்ல. அந்த கேள்வி இங்க வந்து ஐயோ நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு சீரியல் வந்துச்சு, அதோட ரீமேக் அது மலையாளம். ஓ நைஸ். மலையாளம் என்ன, மலேசியாலயே உங்களுக்கு வந்து இப்ப நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமாப்பா, நான் எதிர்பார்க்கல, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இது வந்து ஐ திங்க் பவித்ரான்னு நினைக்கிறேன் இந்த ஐடி பேரு. ஃபேவரட் சீன் இன் மகாநதி. ஃபேவரட் சீன் இன் மகாநதி நிறைய சீன்ஸ் இருக்கு. என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து விஜய்க்கு பர்த்டே வரும், அடுத்த நாள் வந்து நான் வெண்ணிலா என்ட்ரி கூட்டிட்டு வருவேன். ஓகே. ஸோ ஐ நோ தட் ஐ எம் பிரிங்கிங் சம் ஒன் இன் பிட்வீன் அஸ். அது வரைக்கும் 2 பேருக்குமே ஒரு லவ் இருக்கும். ஓகே. லைக் நல்ல ஒரு லவ்வே இருக்கும். பட் அவருக்கு தெரியாது தட் அவங்களோட எக்ஸ் வரப்போறாங்கன்னு. எனக்கு தெரியும். அந்த ஒரு மொமெண்ட் இமோஷ்னல், அது ஒரு மாதிரி ஒரு வலி கலந்த ஒரு லவ். அது வந்து எனக்கு போர்ட்ரே பண்றது, அதை நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. அது ஒரு மாதிரி சார் அதை
கோரியோகிராஃப் மாதிரி பண்ணாரு. நம்ம இப்படி நின்று பேசுறது வேற, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப்ஸ் பின்னாடி எடுத்துட்டு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓடி வந்து ஹக் பண்ணி தென் அவள் அழுதுகிட்டே இருப்பா. அந்த அந்த சீன் வந்து ஐ லவ்ட் இட். நம்ம நைட் ஷூட்ஸ்னாலே வெறுப்பாவோம்ல, அன்னைக்கு நாங்கள் வந்து 2:30 வரைக்கும் ஷூட் பண்ணோம். ஆரம்பிச்சதே 11 o'clock தான். எனக்கு அந்த சீனை முடிச்சுட்டு என்னால் தூங்க முடியல காலையில் வரைக்கும். இட் ஃபெல்ட் வெரி ரியல் அந்த இடத்துல. ஸோ அதான் என்னோட ஃபேவரட். ஆனாலும் இந்த விக்கா ஃபேன்ஸுக்கு வந்து வெண்ணிலாங்கிற பேரை கேட்டாலே கடுப்பு போயிடுறாங்க. அதுக்குள்ள நான் போகல. ஓகே, விக்கா ஃபார் எவர் இந்த பேஜ் வந்து கிட்டத்தட்ட நான் போட்ட ஸ்டோரிக்கு ஒரு 100 மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆமாம், அதில் 100 மெசேஜில் எனக்கு ஏதோ இது கேட்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. சக்ஸஸ்னா உங்கள் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். விக்கா ஃபார் எவர் 3011 ஆல்மோஸ்ட் ஒரு 100 மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்க எனக்கு. 100 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். வாவ், அதெல்லாம் நான் படித்தேன். அதான் எனக்கு சக்ஸஸ்னா உங்கள் டெஃபினேஷன்லாம் என்ன? ஓகே, டூயிங் மை ஃபேவரட் ஒர்க். நான் வேலை செய்கிறது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை வழியாக எனக்கு ஒரு லவ் அப்படின்றது கிடைச்சதுன்னா ஓகே, ஐ திங்க் தட்ஸ் சக்ஸஸ். லவ் இன் த சென்ஸ், இப்போ நான் மலேசியா போனேன், அங்கே வந்து இத்தனை பேர் என்ன தெரியுன்றது கூட என்னால் நம்ப முடியல. அங்கே போனால் எனக்காக ரோடெல்லாம் அப்படியே பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. வாவ் கைஸ், ஓ மை காட் அப்படின்னு. கபாலி படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் அந்த கூட்டம் இவங்களுக்கு தான் கூடி இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க காட்டுற லவ் வந்து எனக்கு அவங்கள தெரியல, பட் அவங்களுக்கு என்ன தெரியறதுனால அவங்க பொண்ணு மாதிரி கூப்பிட்டு நிற்க வச்சு என் சீக்ஸ்லலாம் கிஸ் பண்ணுறாங்க, என் கை பிடிச்சிக்கிறாங்க. சில அம்மாங்கெல்லாம் என்னை பார்த்து அழுதாங்க. 1.5 வயசு 2 வயசு பாப்பாலா, காவேரி அக்கா என்னை தூக்கு அப்படின்னு வந்து கை கொடுக்குது. அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இந்த ஃபீல்டு தவிர வேற எதுலையா நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த அளவுக்கு லவ் கிடைச்சிருந்திருக்காரு. ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் மை சக்ஸஸ். கிரேட் கிரேட் கிரேட். ஆமாம், கடல் கடந்து ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய விஷயம். கிரேட். அண்ட் இந்த கேள்வி நான் தான் செலக்ட் பண்ணேன். ஓகே, ஆனால் சத்தியமாக இந்த கேள்வி நான் கேட்க சொல்லலை. சரி. ஆனால் பார்த்த உடனே யாரோ ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருக்கான்னு தோணுச்சு. சரி, ஓகே. இல்லை, இப்போ இது ஆன்சர் பண்ணணுமா? பண்ணுங்க, பரவாயில்ல. 5 லட்சம் மாதிரி சொல்லுங்கள், எதனால கேட்டுக்கலாம். டிகே சினிமேட்டிக் இப்படி ஒரு ப்ரொஃபைல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். டெல் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் அசார் அண்ணா. ஓகே, அசார் அண்ணா. ஃபர்ஸ்ட் அசார் எனக்கு அண்ணா கிடையாது. ஆமா, எதுக்கு அண்ணா அசார் போடுங்க ப்ளீஸ். அசார் ஹி இஸ் அ வெரி அப்படியே நண்பன்டா, அப்படி ஒரு ஃப்ரெண்டு. ஓகேவா? ப்ளஸ்ஸா இது? ஓகே, இல்லை ப்ளஸ்ஸாலாம் சொல்ல, நார்மலாக சொன்னேன். இனிமேல் தான் ப்ளஸ் ஆரம்பிக்க. ஓகே, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹிஸ் கான்ஃபிடென்ஸ், ஐ லவ் ஹிஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு சின்ன ஈவெண்ட் பெரிய ஈவெண்ட்லாம் கிடையாது. ஹி ட்ரெஸ் அப்ஸ் அண்ட் தென் நான் இப்படி தான் இருக்கணும், நான் என்னை இப்படி தான் காட்டிக்கணும், திஸ் இஸ் ஹவு ஐம் கோயிங் டு ப்ரெசென்ட் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். இட் டசன்ட் மேட்டர் அங்கே யார் இருக்கா என்ன இருக்கா அதெல்லாம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். அது எனக்கு வந்து நிறைய இடத்துல இருக்காது. எனக்கு இது இருக்குல்ல போதும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி. பட் யூ ஸ்டிக் டு இட். எனக்கு இது கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு. இப்போ கூட நம்ம உட்காந்துருக்கப்போ என் ஹேர்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். வென் ஐ எம் ஆன் ஸ்க்ரீன், வென் பீப்புள் வாட்ச் மீ, நான் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு டெஃபினேஷன் உங்ககிட்ட இருக்குல்ல. ஐ லவ் தட். ஐ திங்க் தட்ஸ் யுவர் ப்ளஸ். யாருமே சொன்னதில்லை. மைனஸாக பெருசாக நான் உங்ககிட்ட எதுவும் பார்த்தது கிடையாது. பார்த்த வரைக்கும்னா ஐ திங்க் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறதுனாலையோ என்னவோ யூ திங்க் அ லாட் அபவுட் இட். நிறைய ஓவர் திங்க் பண்ணுறீங்களோ அப்படின்னு எனக்கு சில இடத்துல தோணியிருக்கு. ரொம்ப இல்லை, சில இடத்துல நான் ஃபுல்லாக சொல்லலை. மேபி அந்த ஓவர் திங்க் பண்ணுறதுனால தான் அது வந்து பர்ஃபெக்டாக ஆகுது. கரெக்டா? பட் அது தேவையில்லை. அது தேவையில்லை. அவ்வளோ டென்ஷன் நம்மளுக்கு எதுக்கு? அப்படி ஒருத்தர் ரொம்ப சந்தோஷப்படுறோம், மனசளவில் கை தட்டி சிரிச்சிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அவ்வளோ ஒரு ட்ரூவான ஃபேன்ஸ். அவங்க கேள்வியை அவங்களுடைய பேரை வந்து உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினச்சேன், நான் வந்து சேர்த்துட்டேன். ஓகே, அண்ட் நிறைய வேண்டாம், நிறைய ஃபேன்ஸோடைய இதுக்கு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நிறைய ஃபேன் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் ஒரு ஃபேன் குறிப்பாக யஷ்வந்த் அப்படின்ற ஒரு ஃபேனு விகா கிரேஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வச்சிருக்காரு. இஸ் வந்து ரொம்ப லவ், என்னை ரீச் அவுட் பண்ணி என்னோட கிஃப்ட் எப்படியாச்சும் சேர்த்துங்க அப்படின்னாரு. அந்த உண்மையான அன்புக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து சரி அனுப்புங்கன்னு சொல்லி உங்களுடைய பர்த்டேக்கு நம்ம யஷ்வந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஊர்லேருந்து சில பல கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் த கிஃப்ட் ஃப்ரம் யஷ்வந்த். ஆமாம், அவரே இது வந்து எடிட் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய கிஃப்ட் உள்ள வச்சிருக்காரு. என்னெல்லாம் வச்சிருக்காரு எனக்கு தெரியல, அதை நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான லெட்டரும் வச்சிருக்காங்க உள்ள. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் விகா கிரேஸ் யஷ்வந்த். தேங்க்யூ யஷ்வந்த். தேங்க்ஸ்டா தம்பி. நான் அன்னைக்கு உங்களை மீட் பண்ணதை ஞாபகம் வச்சுருக்கேன். அண்ட் என் பர்த்டேக்காக தேங்க்யூ ஸோ மச். என்ன எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணதுக்கு அவங்க சார்பா ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இட்ஸ் மை ஷோ. தேர்ட் ஓவர் ஆல்சோ டன். ஃபைனல் ஓவர். ஆஸ்க்
தப்பா சொன்னா டாஸ்க். ஐயோ ஷாவா. ஏய் சாயக்கா எப்படி ஜாலியா ஏய் இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் கண்டுபிட்டவர் தான். மிஸ்டர் ருத்ரா